அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம எப்போவும் பழங்களில் ஜூஸ் மட்டுமே செஞ்சு சாப்பிடாம இது போல் சர்பத் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முலாம்பழம் சர்பத் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். சில இடங்களில் இதை கிருணி பழம்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நோம்பு திறக்கிறதுக்கு பழம் ஜூஸ் மட்டுமே சாப்பிடாம இது போலையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இதை நம்ம சில்லுன்னு சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பீஸினா ஊற வச்சிடலாம். ஒரு 2-3 பீஸ் போட்டு நம்ம இது நிறைய தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், அது நல்லா ஊறும். இது கொஞ்சோன்னு போட்டாவே நிறைய வரும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக குக் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிக்கலாம். இதுதான் முலாம்பழம், அதாவது கிருணி பழம். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த முழு பழத்தையும் தான் பயன்படுத்தி இந்த சர்பத் செய்ய போகிறோம். அதோடைய அளவுகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பாதி பழத்தில் செய்கிறதா இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் அப்படி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பழத்தில் உள்ள எல்லா சீட்ஸையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தோல் உரிச்சு கட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது போல் 2 சைடில் உள்ள பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த அளவு பழம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும், அதனால் நம்ம பழம் கட் பண்ணுற அந்த டயத்தில் ஊற வச்சாவே போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், அது நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நம்ம ஊற வைக்கும் போது உள்ள தண்ணியோட தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடிடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1-2 பீஸ் அரைப்படாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். எந்த அளவு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணலான்னு நான் வீடியோடைய இடையில சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அகலமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். சர்பத் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுக்காண்டி நான் 3/4 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா கலந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா சூடாகி கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக என்ன பவுடர் ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலும் பாலோட கலந்து இது போல் செஞ்சுக்கோங்க.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமேலு நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிருணி பழத்தை ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது 1-2 பழம் அரைப்படாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த இனிப்புடைய டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பத்தாத மாதிரி நமக்கு தோணும். அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவு நல்லா கெட்டியாக திக்காக ஆனதுக்கப்புறமேலு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேலு நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கிறலாம். சப்ஜா விதையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேலு ஜவ்வரிசி வேக வச்சதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக பாதாம் பீசின் ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு பாதாம் பீசின் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். அது நல்ல குளிர்ச்சியை தரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தான்னு உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். இதை சில்லுன்னு சாப்பிடும் போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். உங்களுக்கு சர்பத் இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் பாலுடைய அளவை 1/2 லிட்டராகவும் கஸ்டர்ட் பவுடரை 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாலோட கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக ஆனதுக்கு அப்புறமேலு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த முலாம் பழத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கான சர்பத் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ தான் நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் இந்த அளவு கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய முலாம் பழம் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.